தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இயற்கை எரிவாயு குழாய் உடைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கேஸ் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியே வரும் இயற்கை எரிவாயுவால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே கேஸ் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியேறி வரும் இயற்கை எரிவாயுவால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரகு இணைகிறார். ரகு, வணக்கம். தற்போது இந்த கேஸ் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அங்கு பரபரப்பு காணப்படுகிறது. இதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஜெயா. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குடிநீர் குழாய் இணைப்பு பணிக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டிய போது வீடுகளுக்கு செல்லும் கேஸ் இணைப்பு குழாய் உடைந்து போனதால் திடீரென பீரிட்டு வெளியேறிய இயற்கை எரிவாயுவால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக பூமிக்கு அடியில் பள்ளம் தோண்டி குழாய்கள் மூலம் இயற்கை எரிவாயு வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாண்டி பட்டினங்காத்தான் பகுதியில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டிய போது வீடுகளுக்கு செல்லும் கேஸ் இணைப்பு குழாய் எதிர்பாராத விதமாக உடைந்துவிட்டது. இதனால் அந்த கேஸ் இணைப்பு குழாயிலிருந்து பீரிட்டு வெளியேறிய இயற்கை எரிவாயு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அந்த பகுதியில் மின்சாரம் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக ஷட் டவுன் செய்யப்பட்டு மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதால் மிகப்பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ரகு.